ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு குடமிளகா கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு குடமிளகா அதையும் சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம். வெங்காயமும் குடமிளகாவும் கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இதுவும் வதங்கிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 3 பச்சை மிளகா, ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 இன்ச்சு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். அந்தளவு வதங்கினதும் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா சீக்கிரமாக நமக்கு வதங்கி வரும், அதுக்காக. இப்போ இதில் ஒரு 6லேருந்து 7 முந்திரி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா உருகுனதும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மசாலாவை இந்த எண்ணெயில் லைட்டாக பெரட்டி விட்டுட்டு அரைச்ச இந்த மசாலாவையும் கலந்துக்கலாம். கலந்துட்டு இது நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அப்புறம் தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். தயிர் நல்லா கரையணும். நீங்கள் இல்லைன்னா மிக்சியில் கூட தயிரை அடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டே வாங்க. தயிர் நல்லா கரைஞ்சி வந்துடும். நம்ம கிரேவியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக இருக்கும். இப்போ மிக்சி ஜார் கழுவிட்டு நல்லா 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த டைமில் உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஃபைனலாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். முன்னாடியே சேர்த்தா நமக்கு கிரேவி கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்திருக்கு. கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், குடமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, நான் கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு எடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு குடமிளகா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சப்பாத்தி கூட இல்லைன்னா பரோட்டா, நான் கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.